ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குக்கும்பர் போட்டு மோர் குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். குக்கும்பரை ஹாட் வாட்டரில் போட்டு சால்ட் போட்டு எடுத்து வச்சிடலாம். இதில் சீரகம், பஞ்சப்பொடி, பெருங்காயம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துருக்கேன். ஏன்னா பச்சை வாசனை வறுத்தாலே போயிடும். கொதிக்க வைக்கணும்னு கிடையாது கிரேவியை. அப்புறம் பச்சை மிளகா, தேங்காய், அப்புறம் இஞ்சி, கொஞ்சம் முந்திரி பருப்பு இதை போட்டு விழுத அரைச்சி அந்த குக்கும்பர் வேக வச்சுருக்கோம்ல, அந்த குக்கும்பரோட கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மோர் குழம்பு தாளிப்பு கொடுக்கணும். இந்த ஊர் பக்கம் நீங்கள் வெங்காயம் போட மாட்டீங்க, நாங்கள் மதுரை விருதுநகர் சைடு வெங்காயம் போட்டு தாளிப்போம். இப்போ வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கட் பண்ண வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, வத்தல் இது போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா லைட்டாக வதக்கிடலாம். வதக்கிட்டு குக்கும்பரோட கலந்து வச்சுருக்கோம்ல விழுது, அதையும் எடுத்து ஊற்றிட்டு தயிரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் தூக்கி நம்ம வந்து ஊற்றி அப்படியே இறக்கிடலாம்.